ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் ஓப்பன் ஸ்டாக் கிளவுட்குள்ளே இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை எப்படி டெர்மினல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டாக் உள்ளாரே நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓப்பன் ஸ்டாக் நெட்வொர்க் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி சிர் ஓஎஸ் பேஸ் பண்ணி ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை எஸ்எஸ்ஹெச் மூலிமா எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஓப்பன் ஸ்டாக்கோட இன்டர்னல் நெட்வொர்க்கையும் வெளியில நம்ம எக்ஸ்டர்னலா எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்ற அந்த ஆர்கிடெக்சர் தெரிஞ்சாதான் நம்மளால அந்த ஸ்டெப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் ஸ்டாக் கிளவுட்குள்ள நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கிறேன். அது எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சப்நெட்குள்ளார இருக்கும். ஸோ அதுதான் இங்க காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அது எதுக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் சப்நெட், அதாவது பிரைவேட் சப்நெட்ல இருக்கும். நான் அந்த ஓப்பன் ஸ்டாக் நெட்வொர்க்ல இருந்து நான் அந்த ஓப்பன் ஸ்டாக் நெட்வொர்க்கை எக்ஸ்டர்னலா இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு ரவுட்டர் மூலியமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப எக்ஸ்டர்னலாவும் நான் ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும், அதை ரவுட்டர் கூட அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்னல் சப்நெட் இருக்கு, அதுக்குள்ளார தான் நம்மளுக்கு விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அதையும் ரவுட்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்குக்கு நமக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுவாங்க, அதுதான் ஃப்ளோட்டிங் ஐபின்னு சொல்லுவாங்க. இது மூலியமா தான் நம்ம இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை அவுட் சைடு நெட்வொர்க் மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு இன்டர்னலா சப்நெட் இருக்கும், விர்ச்சுவல் மிஷின் அதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் சப்நெட்னு சொல்லுவாங்க. அதோட ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதை பிரைவேட் ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஸ்டாக் போய்க்கிறேன். ஸோ இந்த ஓப்பன் ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற சிர் ஓஎஸ் இமேஜை பேஸ் பண்ணி. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இன்ஸ்டன்ஸஸும் ரன் ஆகலை. அதுவும் இல்லாமல் நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெப் இன்டர்ஃபேஸ் மூலிமா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வெப் இன்டர்ஃபேஸில் சம்டைம்ஸ் நிறைய இஷ்யூஸ் வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் டெர்மினலில் கமாண்ட்ஸ் மூலிமா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிரியேட் ஆகிடும், ரன்னும் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓப்பன் ஸ்டாக்ல டிஃபால்ட்டா இமேஜஸ்ல சிர் ஓஎஸ் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறோம், அதுவும் டெர்மினல் மூலிமா. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது வெப் இன்டர்ஃபேஸ் மூலிமா, இப்போ பார்க்கறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலிமா. ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன், இமேஜஸ்ல ஆமா சிர் ஓஎஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே ஃபைன், இங்கே எதுவும் இல்லை. ஸோ டெர்மினல் போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ பேர் கிரியேட் பண்ணணும். கீ பேர்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கீ பேரை யூஸ் பண்ண முடியும். பிரைவேட் கீ, பப்ளிக் கீன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்துட்டு உங்களோட ஓப்பன் ஸ்டாக் அப்படின்றது தான் பப்ளிக் கீ வச்சிருக்கும். நமக்கு அது பிரைவேட் கீ கொடுக்கும். எதுல இருந்தா பப்ளிக் கீல இருந்து ஜென்ரேட் பண்ணி பிரைவேட் கீ நமக்கு கொடுக்கும். அந்த பிரைவேட் கீ வச்சு தான் நீங்க அந்த விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கீ பேர் கிரியேட் பண்ணுவோம், அதாவது பிரைவேட் கீ, பப்ளிக் கீ, அது மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சூடோ மைக்ரோஸ்டாக் டாட் ஓப்பன் ஸ்டாக் கொடுத்துருக்கேன். கீ பேர் கிரியேட் பண்ண போறோம், கிரியேட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஒரு நேம் வச்சிருக்கேன், பிரைவேட் கீ 2, அதான் ஷார்ட்டா பி கீ 2 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு பி கீ 2 டாட் பிஎம். ஓகேவா? பிஎம் இருந்துச்சுன்னா அது வந்து பிரைவேட் கீன்னு அர்த்தம். பப்ளிக் கீ இருந்தால் டாட் பியூபின்னு இருக்கும். அந்த பப்ளிக் கீயை வந்து ஓப்பன் ஸ்டாக் வச்சிருக்கோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்கு பிரைவேட் கீ 2 டாட் பிஎம். ஸோ அப்போ நமக்கு பிரைவேட் கீ இருக்கு, அது மூலியமா நம்ம இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்துட்டு இந்த பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதோட பெர்மிஷன்ஸை பார்க்க முடியும். ஸோ எல்எஸ் ஹைஃபன் எல் பேர் என்னது, பி கீ 2 டாட் பெம். என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியவா. ஸோ இது ஃபைல்ன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஹைஃபன் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசருக்கு, குரூப்புக்கு, அதர்ஸ் இப்படி பிரிச்சிருப்பாங்க. யூசருக்குன்னா ரீட் ரைட் பெர்மிஷன்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது யூசருக்கு. குரூப்புக்கு எந்த பெர்மிஷன் கிடையாது, அதர்ஸ்க்கு எந்த பெர்மிஷன் கிடையாது. இதை தான் நம்பரா நம்ம 600 இப்படி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். ஏன்னா அந்த பிரைவேட் நெட்வொர்க்குள்ளார தான் ஒரு பிரைவேட் சப் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். அந்த பிரைவேட் சப்நெட்குள்ளார தான் உங்களோட விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த கமாண்ட் கொடுங்க. ஸோ இப்போ நான் பண்ண போகிறது பிரைவேட் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண போகிறேன்.
ஸோ மைக்ரோஸ்டாக் டாட் ஓப்பன்ஸ்டாக் நெட்வொர்க் கிரியேட் பிரைவேட் நெட்வொர்க், அதோட பேரு பிரைவேட் ஹைபன் நெட் 2. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் காமி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் நெட்வொர்க் உள்ளார ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் சப்நெட் ஃபார் தட் நெட்வொர்க். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்டாக் டாட் ஓப்பன் ஸ்டாக் சப்நெட்னு கொடுத்துருக்கோம். அதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நெட்வொர்க் பேர் என்னது? பிரைவேட் நெட் 2. சப்நெட் என்ன ரேஞ்சில் இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது சப்நெட் தானே கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் பிரைவேட் ஹைபன் சப்நெட் 2 நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, சப்நெட் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் சப்நெட் 2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திரும்பி இதை கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் கமாண்ட்ஸ் விசிபிளாக இருக்கும். ஓகே, அப்போ பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார தான் உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சப்நெட்குள்ளார தான் விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அதை தான் நம்ம வெளியில எக்ஸ்டர்னலா ஆக்சஸ் பண்ற மாதிரி பண்ணும். அதுக்கு தான் ரவுட்டர் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ண போறாங்க. அதை நம்ம கிரியேட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் எ ரவுட்டர் அண்ட் அட்டாச் டு தி சப்நெட். இது பிரைவேட் சப்நெட். ஓகேவா? அப்பதான் எக்ஸ்டர்னலா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மைக்ரோஸ்டாக் டாட் ஓப்பன் ஸ்டாக் இந்த கமாண்ட் கொடுத்துக்கலாம். அப்போ மை ரவுட்டர் டூன் அப்படின்ற பேர்ல கொடுத்துருக்கேன். நீங்க எந்த நேம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரவுட்டர் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஓப்பன் ஸ்டாக் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் நெட்டு, நம்ம ஆக்சஸ் பண்ணது போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கு. ஸோ இந்த 2 நெட்வொர்க்கையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நடுவில் நீங்கள் ரவுட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ரவுட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ரவுட்டர் வந்து ஆக்டிவ் அப்படின்றத காமிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் அதை வந்து நம்மளோட பிரைவேட் சப்நெட் கூட நம்ம லிங்க் பண்ணல. ஸோ அதுக்கு இந்த கமாண்ட் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு பிரைவேட் சப்நெட்டும் ரவுட்டரும் அட்டாச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கேட்வேவை ரவுட்டர் கூட நம்ம செட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன எக்ஸ்டர்னல் இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாவே உங்களுக்கு பிரைவேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்டர்னல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் வீடியோல கூட பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல்ன்றதை சூஸ் பண்ணி தான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, இது சும்மா டிஸ்பிளே பண்றதுக்கான இது. நம்ம என்ன எக்ஸ்டர்னலா இருக்கு அட்ரஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஒன்று இருக்கு, டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த டெஸ்ட்ன்றது தான் பிரைவேட்டா வச்சிருப்பாங்க. இது இன்டர்னலா உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கிற நெட்வொர்க், 2 நெட்வொர்க். ஒன்று வந்துட்டு டெஸ்ட், இன்னொன்று எக்ஸ்டர்னல். இந்த எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்டர்னலா ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அதோட நேம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரவுட்டரை வந்துட்டு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப் தான் இது. ஸோ செட் ரவுட்டர் கேட்வே. ஓகேவா? ஸோ செட் ரவுட்டர் கொடுத்துருக்கோம், செட் கொடுத்துருக்கோம், எக்ஸ்டர்னல் கேட்வேவை செட் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்கோம். ரவுட்டர் பேர் வந்து மை ரவுட்டர் 2. ஓகேவா? கொடுத்து என்டர் அடிக்கலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கும் ரவுட்டரும் கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பிரைவேட் நெட்வொர்க் உள்ளார தான் நம்ம விர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ண போகிறோம். அதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது ஓப்பன் ஸ்டாக். ஓகே, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஸ்டாக் மைக்ரோஸ்டாக் டாட் ஓப்பன் ஸ்டாக் போடுவோம். ஓகேவா? ஓப்பன் ஸ்டாக் சர்வர் கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு இமேஜ் நம்ம முன்னாடி சூஸ் பண்ணுவோம். வெப் இன்டர்ஃபேஸ் லைக் என்ன இமேஜ் வேணும், சிரோஎஸ் வேணும், ஃபிளேவர் என்ன வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். அதை வந்து கிரியேட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். இதுதான் அந்த கமாண்ட். ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம இதுக்கு முன்னாடி வெப் இன்டர்ஃபேஸ் மூலியமா கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து டெர்மினல் மூலியமா கமாண்ட் மூலியமா கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். என்ன இமேஜ், சிறுவயசு தான் நம்மகிட்ட இருக்கிற
இமேஜ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரைட்டா, அதை வச்சு தான் கிரியேட் பண்ண போறோம். என்ன ஃபிளேவர்? டைனி அப்படின்றது தான். கீ நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, பிரைவேட் கீ பப்ளிக் கீ, அந்த பிரைவேட் கீயோட நேம் கொடுக்கணும். நெட்வொர்க் எதுல கூட கிரியேட் பண்ண போறோம்? நம்ம பிரைவேட் நெட்வொர்க்ல தானே விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ் இருக்க போகுது, அதனால தான் பிரைவேட் நெட் கொடுத்துருக்கோம். அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் CirOS இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்படியும் கொடுக்கலாம், இல்லை டைரக்டா இப்படி மாதிரி ஹரிசான்டல் லைனாகவும் கொடுக்கலாம் நீங்க. ஓகேவா? கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. அங்கே நீங்கள் மைக்ரோ ஸ்டாக்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மைக்ரோ ஸ்டாக் டாட் ஓப்பன் ஸ்டாக். ஏன்னா ஓப்பன் ஸ்டாக் நம்ம இன்ஸ்டால் பண்ணது எப்படின்னா மைக்ரோ ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். அதனால தான் மைக்ரோ ஸ்டாக் டாட் ஓப்பன் ஸ்டாக். ஓகே, சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு. இமேஜ் வந்து CirOS. ஓகே, ஃப்ளேவர் வந்து டைனி. ஓகே, ஏன்னா CirOSன்றது மினிமல் சாஃப்ட்வேர். அப்புறம் கீ நேம். ஓகே, கீ நேம் தான் இம்பார்ட்டன்ட்டு. பி கீ 2. ஓகே, பி கீ 2. ஓகே, நெட்வொர்க் வந்து நம்ம பிரைவேட் நெட் தான் கிரியேட் பண்ணோம். அந்த மிஷினுக்கு நம்ம ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதான் CirOS இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? இது கொடுத்தாவே போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டிப்பாக 100% வந்துட்டு ஓப்பன் ஸ்டாக் உள்ளார விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிடும். ஆனால் ஏர்லியராக நம்ம பார்த்தோம்ல வெப் இன்டர்ஃபேஸில், அதெல்லாம் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. அதனால யூ கோ ஃபார் டெர்மினல் கமாண்ட். இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே எதுவும் இப்போதைக்கு இன்ஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெர்மினல். ஓகே, என்டர் அடிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நேம் வந்து CirOS இன்ஸ்டன்ஸ். அப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகும்போதே பிரைவேட் கீயும் இதுக்குள்ளார இன்சர்ட் ஆகிடும். அதனால நம்ம ஈஸியாக விர்ச்சுவல் மிஷினை ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். வெப் இன்டர்ஃபேஸில் கிரியேட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸை டெர்மினலில் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலியமாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வெப் இன்டர்ஃபேஸில் சம்டைம்ஸ் நிறைய இஷ்யூஸ் வரும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெப் இன்டர்ஃபேஸ் மூலியமாக தான் பண்ணியிருக்கோம். ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பிரைவேட் ஐபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளேவர் வந்து டைனி, பிரைவேட் கீ 2 ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு. ஓகேவா? இப்போ ஃப்ளோட்டிங் ஐபின்னு இருக்கு, அது அசைன் பண்ணும். ஃப்ளோட்டிங் ஐபி அப்படின்றது என்னன்னா, நம்ம எக்ஸ்டர்னலா இருந்து இன்டர்னலா ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா நம்ம விர்ச்சுவல் மிஷினை, அதுக்கு தான் ஃப்ளோட்டிங் ஐபின்றதை அசைன் பண்ணுவாங்க, ஐபி அட்ரஸ். ஸோ இன்டர்நெட் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அப்போ அந்த நெட்வொர்க்கு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ளோட்டிங் ஐபின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரியேட் ஃப்ளோட்டிங் ஐபி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க். ஓகே, ஸோ அதுக்கு இந்த கமாண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டா ஏதாச்சும் ஒரு ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். இப்போ நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க, அந்த வெப்சைட்டை சர்வர்ல ஹாஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி கிட்ட போய் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிளவுட்ல தான் அதை வந்து ஹாஸ்ட் பண்றாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த டொமைன் கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்றாங்க எல்லாருமே. அதுக்கு பதிலாக நீங்க இந்த ஓப்பன் ஸ்டாக் யூஸ் பண்ணி ஒரு கிளவுட் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல வந்து நீங்க வேர்ட்பிரஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும், வெப்சைட் பேஸ் பண்ண இது டூல அதை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அது மூலியமா வெப்சைட் வச்சு நீங்க எக்ஸ்ட்ரா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் கேசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ் 10.20.20.39. இது தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா அடுத்த கமாண்ட்ல இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால இதை கிளியர் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ஐபியை நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இது ஐபி அட்ரஸ் கிடையாது, நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்டாக் டாட் ஓப்பன் ஸ்டாக் சர்வர் ஆட் ஃப்ளோட்டிங் ஐபி கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்பேஸ் ஐபின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட நேம் பார்த்தீங்கன்னா CirOS இன்ஸ்டன்ஸ் 2 கிரியேட் பண்ணோம். ரைட்டா? மேபி செக் பண்ணிக்கலாம். CirOS இன்ஸ்டன்ஸா இல்லை CirOS இன்ஸ்டன்ஸ் 2 ஓகே, இங்கே இல்லை. ஓகே, ஃபைன். CirOS இன்ஸ்டன்ஸ் 2 கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் ஃப்ளோட்டிங் ஐபி. இங்க பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ் 10.20.20.39. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது உபுண்டுல டெர்மினல் சொல்லுவாங்க. அந்த டெர்மினலை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் மிஷின் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபி தான் யூஸ் பண்ணணும். ஓகே. CirOS இன்ஸ்டன்ஸ் 2 அப்படின்னு இல்லைன்னு சொல்லுது. நேம்ல இஷ்யூ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் செக் இட் அவுட். ஏர்லியரா பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா CirOS இன்ஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ஸ் 2 கொடுக்கல. ஓகேவா? அப்ப நம்ம இங்க கொடுக்கும்போதும் CirOS இன்ஸ்டன்ஸ்னே கொடுத்துக்கலாம். ஓகே. சக்சஸ்ஃபுல்லா வந்து CirOS விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். அப்ப அது எக்ஸ்டர்னலா கம்யூனிகேட் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. இங்க இருக்கு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பிங் பண்ணி பார்க்க முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுதா, அந்த ஐபி அட்ரஸை நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ண முடியும். ஸோ பிங்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ பிங் ஸ்பேஸ் அந்த ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ் தான் 10.20.20.39. ஓகே. மோஸ்ட்லி டிஃபால்ட்டாவே உங்களுக்கு பிங் ஆகும். ஆனா இங்க பிங் ஆகல. அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் நம்ம. பிங் பண்றப்ப என்ன ஆகும்னா ஐசிஎம்பி பேக்கெட்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால்ன்ற பேக்கெட் தான் வந்து உங்களோட சர்வருக்கு நெட்வொர்க் மூலியமா ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். அப்ப ஸ்டாப் ஆயிடும். நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் ஸ்டாக்ல உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த நெட்வொர்க்ல உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்வொர்க்ல செக்யூரிட்டி குரூப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லாக் அவுட் ஆயிடுச்சு. திரும்பி லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த டெர்மினல்ல இருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குக்கு, ஓப்பன் ஸ்டாக் நெட்வொர்க் வெளியில இருந்து ஓப்பன் ஸ்டாக் உள்ள இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப ஐசிஎம்பி அந்த பேக்கெட்ஸ், கண்ட்ரோல் பேக்கெட்ஸ் போகும். ஆனா அதை அக்செப்ட் பண்ணணும்ல ஓப்பன் ஸ்டாக்கு. ஸோ அதுக்கு நம்ம சில ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் நெட்வொர்க் உள்ளார போயிட்டு நீங்க செக்யூரிட்டி குரூப்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப். இதுல மேனேஜ் ரூல்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மேனேஜ் ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் IPv4, IPv6 இதுதான் இருக்கு. நமக்கு என்ன வேணும், பிங் பண்ணணும்னா நம்மளுக்கு ரிப்ளை வரணும். அதுக்கு ஐசிஎம்பி அப்படின்ற புரோட்டோகால் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட இந்த வீடியோட மெயின் இதே பாத்தீங்கன்னா SSH மூலியமா ஆக்சஸ் பண்ணணும். அப்ப SSH புரோட்டோகாலையும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேல போய் பாத்தீங்கன்னா ஆட் ரூல் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியுது எந்த SSHஓ இல்ல ஐசிஎம்பி பேக்கெட்ஸோ இங்க வராத மாதிரி ரூல் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ரூல் கிரியேட் பண்ணலாம் ஒவ்வொன்றா. ஸோ ஆட் ரூல் கொடுத்துட்டேன். இதுல போயிட்டு இந்த ரூல்ல பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஐசிஎம்பி பேக்கெட்ஸ் வரணுமா பிங் பண்ணும்போது, அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஎம்பி எங்க இருக்குன்னு பாருங்க. இன்டர்நெட் கண்ட்ரோல் ஆல் ஐசிஎம்பி. அப்ப இதெல்லாம் டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க, இது கொடுக்காதீங்க. கொடுத்து ஆட் கொடுங்க. நார்மலா ஐசிஎம்பி டிஃபால்ட்டாவே உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்ல இருந்து உள்ள போகும், ஓப்பன் ஸ்டாக்கை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா ஓப்பன் ஸ்டாக் அதை சப்போர்ட் பண்ணாது. வேற யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்காங்க, வெளியாட்கள் வந்திருக்காங்கன்ற மாதிரி அதை எடுத்துக்கும். அப்ப அலோவ் பண்ணாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஐசிஎம்பி இருக்கு. அதே மாதிரி SSHையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஷேர் ரூல் கொடுத்து. ஸோ இந்த ரூல்ல திரும்பி பாத்தீங்கன்னா SSH புரோட்டோகால் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மெயில் ரிலேட்டடா SMTP இருக்கு, POP இருக்கு. அப்புறம் நீங்க MySQL டேட்டாபேஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது இருக்கு. LDAP அப்படின்னு இருக்குது, லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் புரோட்டோகால் அது இருக்கு. IMAP இதுவும் மெயில் ரிலேட்டட், HTTP எல்லா புரோட்டோகாலையும் சப்போர்ட் பண்ணுது. நமக்கு இப்போ கிரியேட் பண்ண வேண்டியது SSH. ஓகே, ஸோ SSH கிரியேட் பண்ணிக்கலாம். இதுலயும் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஎம்பி இங்க இருக்கு. ஓகேவா? SSH
போர்ட் நம்பர் 22ல அலோவ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த கமாண்ட் மூலியமா ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அதே ஐபிக்கு பிங் பண்றேன். ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ்க்கு. இப்போ பாருங்க உங்களுக்கு பிங் ஆகுது. ஐசிஎம்பி சீக்வன்ஸ் காமிக்குது, டைம் டு லீவ் காமிக்குது. ஓகே, சூப்பர். அப்போ ஐசிஎம்பி பேக்கெட்டை அது வந்து ரிக்வஸ்ட் வந்து அங்கே அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதனால தான் திருப்பி நம்மளுக்கு ரிப்ளை வருது. ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்மளோட மெயின் இன்டென்ஷனே எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதா வச்சு மிஷினா. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சுச்சு. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு ஆட் எஸ்எஸ்ஹெச் ரூல் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ஐசிஎம்பி கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? இப்போ எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ண ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த கமாண்ட். எஸ்எஸ்ஹெச்னா வந்துட்டு நம்ம ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளோட்டிங் ஐபி கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுஓஎஸ் தானே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த இமேஜ் வச்சு தானே உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் சிறுஓஎஸ். அதே மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கீ யூஸ் பண்ணி தானே பண்ணுவீங்க. பிரைவேட் கீ யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண, அதுக்காக தான் பாஸ்வேர்டு பதிலாக இப்படி கொடுக்குறோம் நம்ம. ஆனால் சிறுஓஎஸ் வந்து ஒரு மினிமல் சாஃப்ட்வேர். அப்போ அது வந்து பாஸ்வேர்டுக்கு பதிலாக பிரைவேட் கீயும் எடுத்துக்கும், பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே எஸ்எஸ்ஹெச் டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணுற நிறையா ஓஎஸ்லாம் இருக்கு. அதை நீங்க அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது டிஃபால்ட்டா நீங்க பாஸ்வேர்ட் கொடுக்க தேவையில்ல. நீங்க இந்த பிரைமரி கீ கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டூ தட். இப்போ இங்க கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்எஸ்ஹெச் -i கொடுத்துருக்கேன். பிரைவேட் கீ 2 கொடுத்துருக்கேன். ஓகே, சிறுஓஎஸ் தான். ஆனால் ஃப்ளோட்டிங் ஐபி மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். ஃப்ளோட்டிங் ஐபி என்ன கொடுத்தோம்? 10.20.20.39. ஓகே, 10.20.20.39 இதுதான். இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ எஸ்எஸ்ஹெச் கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆன் ஒன் கேக்குது. இங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே டன். பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா கேக்குது. நம்ம பாஸ்வேர்டுக்காக தான் ஆக்சுவலா எஸ்எஸ்ஹெச் மூலியமா இந்த பிரைவேட் கீ கொடுத்தோம். ஆனா இது வந்து ஒரு மினிமல் சாஃப்ட்வேர் சிறுஓஎஸ், அதனால தான் பாஸ்வேர்டும் கேக்குது. ஓகேவா? டிஃபால்ட்டா உங்களுக்கு சிறுஓஎஸ் வந்து எஸ்எஸ்ஹெச் சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? நம்ம செட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோ கப்ஸ் கோ, ரைட்டா? அந்த சிறுஓஎஸ்ல லாஸ்ட் வீடியோல கூட பார்த்துருப்போம். ஸோ கோ CUBS கோ. நான் டைப் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்காத ஏன்னா பாஸ்வேர்டு. ஓகே, என்டர் கொடுக்குறேன். ஓகே, உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் வந்துருச்சு. லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல் மூலமா ஆக்சஸ் பண்ணி காமிச்சேன். கன்சோல்ன்றது எங்க இருக்குது? உங்களோட ஓப்பன் ஸ்டாக்ல இன்டர்னலாவே இருக்குது. அப்ப அதுக்கு நீங்க ரவுட்டர் இதெல்லாம் எதுவும் கிரியேட் பண்ணலாம் தேவையில்லை. கேட்வே இதெல்லாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலா இருந்து விர்ச்சுவல் மிஷினை ஆக்சஸ் பண்றேன். அப்ப அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்டர்னல் நெட்வொர்க், ஃப்ளோட்டிங் ஐபி இதெல்லாம் தேவை. ஓகேவா? இப்போ நம்ம உண்மையிலேயே அது சிறுவயசுல தான் போயிருக்கோமா செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ PWD ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, ஆமா சிறுவயசுல தான் இருக்கும். தென் ஸோ யூ நேம், இல்லைன்னா இதோட ஐபி அட்ரஸ் பார்க்கலாம். ஓகே, ஐபி ஸ்பேஸ் ஏ கொடுத்தா என்ன வருது? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈத்தோ 0 இருக்கு. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 192.168.100.203 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் சிறுவயசோட ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பிங் பண்ணி பார்க்கலாம். நெட்வொர்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, தென் வேற என்ன கமெண்ட்ஸ் பார்க்கலாம்? ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம். ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தோம். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ கேட் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் hi.txt அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் அடிக்கிறேன். ஐ ஆம் NoX என்னோட சேனல் நேமே கொடுக்குறேன். என்டர் அடிச்சுட்டு Ctrl+D கொடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கேட் ஸ்பேஸ் ஹாய் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். ஓகே, cat space hi.txt.
ஓகே, கரெக்ட் ஆகுது. ஐ எம் நோ எக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பண்ண மாதிரியே ஹூ ஆம் ஐ கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஹூ ஆம் ஐ 0 காமி. ஓகே, ஸோ இப்போ நம்ம எஸ்எஸ்ஹெச் மூலிமா ஒரு எக்ஸ்டர்னலாக இருந்து ஒரு ஓப்பன் ஸ்டாக் கிளவுட் விர்ச்சுவல் மிஷினை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ்ல 2 கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன ஐபி, இது என்ன ஐபி, 2 ஐபி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொடுத்த எக்ஸ்டர்னல் ஐபி என்னது நம்ம பார்த்தது, அதுதான் இது 10.20.20.39. இதுதான் ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ், அதான் எக்ஸ்டர்னலா நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரைவேட் நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி அடுத்தடுத்தது நல்ல நல்ல வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இது மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். We'll see you in next video.